எல்லாம் வெட்டுண்டு என்ன செய்யப்படும்? அக்கினியிலே போடப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாற்றும். ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறாருன்னா, அவர் எல்லாவற்றையும் நமக்கு செய்து கொடுக்கிறார். நல்ல நன்மைகளை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். எல்லா விதமான வளர்ச்சிக்கான வழிகளை எல்லாம் கர்த்தர் கொடுத்து ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன செய்கிறார்னா பலனை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த பலனை நம்ம கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கும்போது அந்த கனிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக இருக்குமானால் தேவன் என்ன செய்கிறாரு, அதை நியாயம் தீர்ப்பதற்கென்று சொல்லி ஒரு நாளை நியமித்து வைத்திருக்கிறார். அந்த நாளை ஆண்டவர் குறித்து வைத்து என்ன செய்வாராம், அவர் நியாயம் தீர்க்க வருவார். சங்கீதம் 96:13 சொல்லும்போது அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். அப்போ நல்ல கனி கொடாத வாழ்க்கை நமக்கு இருக்குமானா அந்த நியாய தீர்ப்பில் கர்த்தருக்கு முன்பாக நம்ம போய் நிற்க வேண்டி இருக்கும். ஆகவே தான் ஆண்டவர் நமக்கு இந்த கிருபையா இந்த வசனங்களை எல்லாம் சொல்கிறார். நம்ம கனி கொடுக்கறதுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்னா உடனே அந்த மரத்தை வெட்டி போடுறது இல்லை. ஆண்டவர் அளவற்ற கிருபை தயவு நம்மேல பாராட்டுகிறார். வாசிங்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 8வது வசனம். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் 13:8. அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். பாருங்க, ஆண்டவர் நமக்கு கிருபையாய் நாட்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா வந்தபோது எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. எத்தனையோ மக்கள் வந்து கர்த்தருக்கு விரோதமாக இருந்தவங்களாம் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. நியாய தீர்ப்பு ஒரு நாள் வந்துச்சு. அது நமக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக ஆண்டவர் என்ன செஞ்சார், காண்பித்து கொடுத்தார். எப்படியோ இருந்த மக்கள் எல்லாம் இன்றைக்கி அந்த வியாதினால் பாதிக்கப்பட்டு மரித்து போனாங்க. தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தேவன் நம்ம மேலே என்ன செய்திருக்கிறார், கிருபை வைத்திருக்கிறார். அந்த கிருபை வைத்ததை நம்ம அசட்டை பண்ணாமல் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தும்படி சரிப்படுத்தும்படி ஆண்டவர் என்ன செய்கிறார்னா கொத்தி எரு போடுகிறார். நம்ம கனி கொடுக்கிறதற்கான காரியங்களை கர்த்தர் செய்கிறார். ஆண்டவர் மனதுருகி நம்மோடு கூட திரும்ப வசனத்தின் மூலமாய் பேசுகிறார். நம்ம ஜெபிக்கிறதுக்கு போது கர்த்தர் நம்ம மத்தியில் இடைப்படுகிறார். ஆண்டவர் நமக்கு உதவி செய்துகிட்டே இருக்கிறார். நம்ம சூழ்நிலைகளை பார்க்கிறோம், மற்ற காரியங்களை பார்க்கிறோம். நம்முடைய தேவைகளே நமக்கு முன்பாக பிரதானமாக இருக்குது. சரீர பிரகாரமான சுகம், நம்ம குடும்ப பொருளாதார ஆசீர்வாதங்கள், இவைகளே சுற்றி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நம்மை அழைத்து தம்முடைய இரத்தத்தை சிந்தி பரிசுத்தப்படுத்தின அவருக்கு நம்ம ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரங்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆகவே தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா நம்மளை உயிர்ப்பிக்கும்படி ஆண்டவர் வசனத்தை கொடுக்கிறார். நமக்காக ஜெபிக்கிற மக்களை கொடுக்கிறார். அப்போது நாட்களை தள்ளி போடுறார் தேவன். நம்முடைய அதாவது கிருபையாக அந்த நாட்களை தள்ளி போடுறார். பிதாவினுடைய சமூகத்தில் இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசி கொண்டே இருக்கிறார். இந்த வருஷம் இருக்கட்டும், நான் ரத்தம் சிந்திருக்கிறேன், நான் பாடுபட்டிருக்கிறேன், நான் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக செயல்படுவேன், அந்த வார்த்தைகளை கொண்டு போவேன், என் ஜனங்களை என் பிள்ளைகளை என் பக்கமாக நான் திருப்புவேன் அப்படின்னு சொல்லி பிதாவினிடத்திலே அவர் நமக்காக பரிந்து பேசி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, 9வது வசனம் சொல்லுது, கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் அதை என்ன செய்யலாம், வெட்டி போடலாம். அதாவது ஒரு அளவுக்கு தான் எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குது. அந்த காலம் தாண்டி போகும்போது பார்த்திங்கன்னா தேவனுடைய கிருபை எடுக்கப்பட்டு தேவனுடைய கோபாக்கினை நாள் வந்து சேரும். அந்த நாளில் யாருமே கர்த்தருடைய கைக்கு நம்மளை என்ன செய்ய முடியாது, தப்பு வைக்க முடியாது. பாருங்கள், சவுலுடைய வாழ்க்கையிலே அவன் திரும்ப மீறி போகும்போது வேதத்தில் அவன் ஒருவனை குறித்து தான் எழுதப்பட்டிருக்குது, அவனை விட்டு என் கிருபையை விலக்கி விட்டேன். பாருங்கள், அவன் செய்த தவறு அவனோடு மட்டும் போல அவன் சந்ததிக்கும் பிரச்சனையை கொண்டு வந்தது. ஒரே நாள் எல்லாரும் மரித்து போனாங்க. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா.
கர்த்தருடைய கோபத்தின் நாள் அது பயங்கரமாக இருக்கும். அந்த நாள் தீவிரமாக வருது. ஆகவே தான் ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார்னா, இன்றைக்கே ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், வாசிங்க. அதே மத்தேயு 3வது அதிகாரத்தில் 8வது வசனம் வாசிங்க. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. அப்போது நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், நான் சபைக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும், ஒரு மறுரூபம் வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம உலகத்துக்காக பாவத்துக்காக செத்து கிறிஸ்து நமக்குள்ளே என்ன செய்ய வேண்டும்? வெளிப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்து வெளிப்பட்டாதான், கிறிஸ்து தான் இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறார். நம்முடைய பேச்சு, நம்முடைய செய்கைகள், நம்முடைய ஜெப வாழ்க்கை எல்லாம் தீவிரமாய் மாற்றி அமைக்கப்பட வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பிசாசு பயங்கரமான அழிவுகளை இன்றைக்கி உலகத்தில் கொண்டு வந்து வைக்கிறான். ஈரான் பக்கத்தில் அமெரிக்க போர்க்கப்பல் போய் நிற்கிது. ஈரானில் பார்த்திங்கன்னா நிறைய அணுகுண்டு வச்சுருக்கிறாங்க. இந்த பூமி ஏறக்குறைய பல ஆயிரம் பூமி எரிந்து போகக்கூடிய அளவுக்கு வெடிகுண்டெல்லாம் வச்சுருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது 3வது உலகப் போர் வந்ததுன்னா இன்றைக்கி 750-800 கோடிக்கிட்ட இருக்கிறாங்க. 3ல் ஒரு பாகம் மரித்து போவாங்க, சில தேசங்களே இல்லாமல் போகும் என்று சொல்லி அப்படி சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான அந்த சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் நம்ம நிர்விசாரமாக அசதியாக நம்ம இருப்போமானா, ஆண்டவருடைய கோபாக்கினைக்கு இடம் கொடுத்துட்டோன்னா அப்புறம் யாருமே நம்மளை என்ன செய்ய முடியாது? தப்புவிக்க முடியாது. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். ஆகவே தான் ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன செய்கிறாரு? நல்ல கனிகளை எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படியணும், எல்லாரையும் கனம் பண்ணணும், எல்லாருக்கும் முன்பாக சாட்சியாக இருக்கணும். இப்படி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். சுவிசேஷத்தை கொண்டு போகணும். உங்களுடைய ஜெபம் அவசியமாக இருக்கிறது. இந்த ஜெபத்தின் மூலமாக அநேகரை ரட்சிக்கிறதுக்கு ஆண்டவர் சித்தமாக இருக்கிறார். ஆகவே இந்த கனிகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. சபைக்குள்ளே வரும்போது ஒரு வாழ்க்கை பார்த்திங்கன்னா, நம்மளை பார்த்தா நம்மளை மாதிரி யாருமே பரிசுத்தவான் யாருமே இருக்க மாட்டாங்க, அப்படி இருக்கும். ஆனால் வெளியே போனால் என்ன செய்யும்? வித்தியாசமான காரியங்கள் இருக்கும். அதை கர்த்தர் என்ன செய்கிறாரு? வெறுக்கிறார். மாய்மாலம் பண்ணுறத ஆண்டவர் நிச்சயமாக என்ன செய்கிறதில்ல? ஏற்றுக்கொள்கிறதே இல்லை. சும்மா வெளி வேஷம் போட்டுக்கிட்டு நம்ம அலையிறத கர்த்தர் என்ன செய்கிறதில்ல? விரும்புகிறதில்லை. அவருடைய பார்வைக்கு நம்ம உண்மையாக இருக்க வேண்டும், கீழ்ப்படியணும், பரிசுத்தமாக இருக்கணும். அவர் எதிர்பார்க்கிற பலன், நம்மை ரட்சித்தாரே, நமக்காக ரத்தம் சிந்தினாரே, இதே போல தானே உலகத்தில் உள்ள ஒவ்வொருவருக்காக அவர் பாடுபட்டார். அப்போ அவர் பாடுபட்டார் என்று சொன்னால் அவர் அந்த பலனை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நமக்கு கிருபையாக வசனம் கொடுக்கிறார், அபிஷேகம் கொடுக்கிறாரு, நல்ல ஜெப வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்து நம்ம போய் சுவிசேஷம் அறிவித்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தலைன்னா ஆண்டவருடைய நாமம் என்ன செய்யப்படுது? மகிமைப்படவில்லை. ஆமென். சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. நிறைய இடத்துல நம்ம போகும்போதெல்லாம் எங்கே போனாலும் சரி, ஜெபத்துக்கு வரும்போது எனக்கு சுகம் இல்லையா, எங்கள் குடும்பத்தில் சுகம் இல்லையா, இது இல்லையா, பணம் இல்லை, கஷ்டம், இதுதான் வருத ஒழிய நான் இன்னும் ஜெபிக்கணும், இன்னும் எனக்கு அபிஷேகம் வேணும், இன்னும் கர்த்தருடைய வார்த்தை வேணும், இன்னும் நிறைய பேருக்கு நான் சுவிசேஷம் சொல்லணும், அப்படிப்பட்ட அதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறவங்கள பார்க்கவே முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏன்னா இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நம்ம உள்ளமெல்லாம் என்ன இருக்குது? இந்த உலகத்துக்குரிய காரியங்களை தான் சிந்தித்து கொண்டே இருக்குது. பிசாசு என்ன பண்ணுறான்னா, நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தி கர்த்தருக்குரிய காரியத்தை நம்ம செய்யக்கூடாதபடி அதை தடுத்து நிறுத்துகிறான். ஆமென். அல்லேலூயா. இந்த உலகத்துக்காகவே வாழ்ந்து உலகத்துக்காகவே நம்ம மரித்துட்டோன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. நம்ம அழைத்த தேவனுக்கு நம்ம ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போ பலன் கொடுக்காத ஒரு வாழ்க்கை ஆண்டவர் விரும்புகிறதே இல்லை. தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நியாய தீர்ப்பு வரும்போது அந்த நியாய தீர்ப்பில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? வெட்டி போடப்படும், அக்கினியில் என்ன செய்யப்படுமா? போடப்படும். அப்போது வேதனை நிறைந்த ஒரு இடத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது.
ஆண்டவர் நம்மளை நித்திய மகிமைக்கு, மகிமையான சந்தோஷமான வாழ்க்கைக்கு ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். எவ்வளோ கிருபை நமக்கு கொடுக்குறார். இப்போ 40 நாள் உபவாச ஜெபம் நடக்குது. காலையில் வந்துட்டு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு போயிடலாம். இல்லை உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைமோ வீட்டில் இருக்கிறவங்க வேலை முடிச்சுட்டு வந்து ஜெபிக்கலாம், இல்லை சாயந்தரம் வேலைக்கு போயிட்டு வந்து ஜெபிக்கலாம். ஆனால் அதை நம்ம செய்யாமல் போகும்போது ஆண்டவர் வரும்போது நம்ம கணக்கு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி வேணால் நம்ம போயிடலாம், ஆனால் ஆண்டவர் அதை குறித்தெல்லாம் நம்மகிட்ட என்ன செய்வார்? கணக்கு கேட்பார். நான் இவ்வளோ காலம் நான் இது சொன்னனே, ஏன் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரமாட்டேங்குது தெரியுமா? ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்கு தேவன் வந்து ஒரு நாளும் தடையாக இருக்கிறது இல்லை. நாம தான் நம்மளுடைய ஆசீர்வாதத்துக்கு என்ன இருக்கிறோம்? தடையாக இருக்கிறோம். வாசிங்களேன், எபிரேயர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம் வாசிங்களேன். எபிரேயர் 6, 7, 8. எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். பாருங்க, அடிக்கடி மழை பெய்து ஆண்டவர் நமக்கு தேவையான நன்மைகளை நம்ம உணர்கிறோமோ இல்லையோ, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் தினமும் அற்புதங்களை அதிசயங்களை அவர் செய்து கொண்டே தான் இருக்கிறார். அப்போ அடிக்கடி மழை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார். செழிப்பை கர்த்தர் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். பிரயாசத்தின் பலனை கொடுக்கிறார். நல்ல ஆரோக்கியம், நல்ல நித்திரையை கொடுக்கிறார். அமைதியான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்கிறார். அப்படி கொடுக்கிற அந்த நன்மைகளை பெற்றுக்கொண்டு அந்த பயிரிடுகிறவனுக்கு ஏற்ற பலனை கொடுக்கிற நிலம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்காக நம்ம செய்தோம்னா, கர்த்தர் எதிர்பார்க்கிற பலனை நம்ம கொடுப்போமானா, ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மை மேலும் மேலும் ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் வளர்ச்சி இருக்கும். அதே மாதிரி உலக பிரகாரமான காரியங்களிலும் கர்த்தர் நன்மையை கட்டளையிடுவராய் இருக்கிறார். வாசிங்க, முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கேற்றதுமாயிருக்கிறது, சுட்டெரிக்கப்படுவதே அதன் முடிவு. பாருங்க, முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் அங்கே முளைப்பிக்கிற நிலமோ, ஒரு விவசாயி, ஒரு நிலத்தினுடைய ஓனர் அதற்கு தண்ணீர் ஊற்றி எல்லாம் பண்ணி கொண்டு நல்ல விதைகளை விதைக்கும்போது அது முள் பூண்டுகளையும் முளைப்பித்தான். அது அந்த செய்கிற அந்த ஓனருக்கு, அந்த விவசாயிக்கு அது வேதனையை கொடுக்குமா இல்லை சந்தோஷத்தை கொடுக்குமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி மகா பரிசுத்தமுள்ள ஒரு தெய்வம் நம்ம கூட இந்த வார்த்தையின் மூலமாக பேசும்போது, ஏன் நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறதுன்னு போனால் அதுதான் முள் பூண்டு. புரியுதுங்களா? இப்படி கொடுக்குறவங்க, அப்போது அந்த பயிர் இடுகிறவனுக்கு அது வேதனையை கொடுக்கும். ஆண்டவர் நம்ம ஒரு கட்டத்தில் ஏன் தான் ரட்சித்தோமோன்னு கூட யோசிப்பார். எத்தனையோ பேர் உலகத்தில் இருக்கிறாங்க இன்றைக்கி தெரியுமா, தங்களுடைய மதத்துக்காக தீவிரமாக கோடிக்கணக்கான சொத்துக்களை விட்டுட்டு திருமணம் பண்ணாமலாம் அந்த பாரம்பரியத்துக்காக வைராக்கியமாக இருக்கிற ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க. நம்மலாம் அவங்கள பார்க்கும்போது நம்ம ஒன்றுமே கிடையாது, தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அப்படிப்பட்ட மக்களையெல்லாம் ஆண்டவர் சந்தித்து ரட்சிப்புகளை கொண்டு வராமல் நம்மை கொண்டு வந்திருக்கிறார்னா நமக்கு தேவனுடைய கண்ணில் கிடைச்ச கிருபை. ஆமென், அல்லேலூயா. அப்போ அந்த கிருபையை சிந்தித்து பாருங்கள். கிருபையை விட்டுட்டு போயிடாதீங்க. அந்த கிருபையின் வளையத்துக்குள்ளே நம்ம நின்று கர்த்தருக்காக நம்ம செயல்பட வேண்டிய இந்த காலத்தில் இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அது சபிக்கப்பட்டதாயும் என்ன பண்ணப்படுமா, அந்த நிலமானது சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. ஏன் ஆண்டவர் சபிக்கிறார், ஏன் சுட்டரிக்கிறார்னா, இந்த கர்வாலி மரம், வேலிக்கத்தா முள்ளுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது அந்த பூமியில் வளர்ந்துச்சுன்னா அந்த வேர் உள்ளே போய் அந்த நிலத்தினுடைய தன்மையை கெடுத்து போடும். வேர் கசப்பை கொண்டு போய் உள்ளே வச்சு அடுத்த பயிர்கள் அதில் விளையக்கூடாதபடி அந்த நிலத்தில் இருக்கிற நல்ல தன்மைகளையும் அது கெடுத்து போடும். அதுக்கு அடுத்தது என்ன செய்யும்னா, அந்த மரம் வளர்ந்து மழை பெய்யாதபடி தடை செய்து விடும். என்ன செய்து விடும்?
தடை செய்துவிடும். மழையே அதை நிறுத்தக்கூடிய அளவுக்கு அந்த கர்வாலி மரத்துக்கு இருக்குது. அப்போது அந்த முள் செடியும் முள் பூண்டும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தடுக்கிறதாய் இருக்கிறது. நம்ம பூமியில் இருக்கிற நிலைமையும் மாறிக்கொண்டு வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போ அதனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அந்த நிலத்தை சுட்டெரிக்கணும்னு நினைக்கிறார். வேரோடு கூட அதை பிடுங்கி எரித்து போட்டு திரும்ப அந்த நிலத்தை சீர்படுத்தினா தான் அந்த நிலம் என்ன செய்யும், பலன் கொடுக்கிறதாய் மாறும். ஆமேன், அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய கரம் நமக்கு விரோதமாக இறங்குச்சுன்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது, தாங்கவே முடியாது. ஆண்டவர் அப்படி நம்மை வைத்திருக்கிறார். பாருங்கள், ஆண்டவர் ஏன் இவ்வளவு நம்ம மேலே கோபமாக மாறுவதற்கான காரணம் இருக்குது. நம்மளை எவ்வளோ ஒரு உச்சத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார் பாருங்களேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறு ஒன்றுக்கும் உதவாது. பாருங்க, ஆண்டவர் நம்ம இந்த உலகத்தில் பிரித்து எடுத்து பரிசுத்தமாக்கி நம்மளை வச்சிருக்கிறார் சாட்சியா. அந்த உப்பு, கல் உப்பு பார்த்துருக்கீங்களா? நல்ல பளபளன்னு டைமண்ட் மாதிரி ஜொலிக்கும் வெயிலில் பட்டதுன்னா. அப்படி ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இந்த உப்பு இல்லாத சாதம் குப்பையிலே தான், எதுக்குமே உதவாது. அப்போது உலகத்தினுடைய மைய பொருளாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நம்மை கொண்டு உலகத்தை சுத்திகரிக்கிறதுக்கு, உலகத்தை நல்ல ஒரு பலன் தரக்கூடிய டேஸ்ட் உள்ள ஒரு உணவாக மாற்றுவதற்காக ஆண்டவர் வைத்திருக்கும்போது அந்த உப்பு சாரமற்று போனால், உணர்வில்லாமல் போயிடுச்சுன்னா அவங்கள என்ன செய்ய முடியாது, உயிர்ப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு தடவை ஒரு திருட்டு பண்ணிவிட்டு ஒரு திருடன் போலீஸ் ஸ்டேஷன் போனான்னா அடிக்கும்போதெல்லாம் அவனுக்கு வலிக்கும், அவமானமாக இருக்கும். ஆனால் தொடர்ந்து அவன் அதே காரியத்தை செஞ்சான்னா அது அவனுக்கு என்ன செய்யாது, மறுத்து போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அது என்னென்னா, வாழ்க்கையில் அது ஒரு பழக்கமாகிடுச்சு. போலீஸ்காரன் அடித்து கூப்பிட்டு போகிறதும், ஜெயிலில் போகிறதும், திரும்ப வந்து திருடுறதும் அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, பழகி போச்சு. அப்போது அந்த காரியம் என்னென்னா, மறுபடியும் அவனை ரிப்பண்டன்ஸ், ரியல் ரிப்பண்டன்ஸ்குள்ளே வரணும். உண்மையான ஒரு மனம் திரும்புதலுக்குள்ளே வந்தால் தான் அவன் நல்லவனாக என்ன செய்ய முடியும், மாற முடியும். அல்லேலூயா, தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி பாருங்கள், சிறைச்சாலையிலெல்லாம் போய் சுவிசேஷம் சொல்லி கொடூரமான கைதிகள்லாம் மனம் திரும்பி கர்த்தருக்கு பலன் கொடுக்குறாங்க. நம்ம எங்கே நிற்கிறோம்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அடுத்த காரியம் சொல்கிறார் பாருங்கள், அது கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவான். மனுஷன் அதில் மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பான். விலை உயர்ந்த ஒரு பொருள் விலை இல்லாமல் போகும்போது, அதில் இருக்கிற சாரம் போயிடும்போது, அபிஷேகம், கிருபைகள், வரங்கள், வல்லமைகள், தேவ வார்த்தைகள், ஜெப வாழ்க்கைகள் இவையெல்லாம் சாரமற்று போயிடுச்சுன்னா மனுஷரால் மிதிக்கப்படும். இன்றைக்கி ஒரு இடத்துல சொன்னாங்க, நேற்று தினத்தில் ஒருத்தர் வந்து சொன்னார், ஒரு ஊழியர் கூட்டத்தில் ஒரு வாத்தியார் நடத்துகிறாரு. அவர் நடத்துகிறது அவ்வளோ தூரம் பிரயோஜனம் இல்லை. காலையில் 10 மணிலேருந்து கிட்டத்தட்ட 4 மணி வரைக்கும் இவங்கெல்லாம் எதுக்கு உட்காந்துருக்குறாங்கன்னா, அது ஃபாஸ்டிங் பேர் உட்காந்துருக்காங்கன்னா 500 ரூபா காசுக்கு. எத்தனை ரூபா காசுக்கு? 500 ரூபா காசுக்காக போய் காலையில் 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் என்ன செஞ்சுருக்குறாங்க, உட்காந்துருக்குறாங்க. இன்றைக்கி நிறைய சில இடங்கள்லாம் நான் போகிறேன், வேதனையாக இருக்குது. பாசு சொன்னாங்க, நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க, சாப்பிட்றதுக்குன்னே வர்ற ஆட்கள் இருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். வேதனையோடு சொல்கிறேன், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். உப்பு சாரமற்று போயிடுச்சு. எத்தனை மணிக்கு வருவாங்க தெரியுமா? 11 மணிக்கு மேலே தான் அப்படியே கொஞ்சம் வர ஆரம்பிப்பாங்க. 12 மணி, 12:45 அந்த டைம்லலாம் வருவாங்க. ஆனால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா காரியத்தையும் என்ன செஞ்சிடணும், கொடுத்துடணும். என்ன விஷயம்னா,
எதுக்காக ஆண்டவர் பாஸ்டர் மீட்டிங் ஏற்படுத்துகிறார்? 10 வருஷமாக இல்லாதது இப்போ அதிகமாக பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடக்குது. ஏன்? கடைசி கால வருகைக்கு ஆயத்தப்படுத்துவதற்காக தான். ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நல்ல ஜெப நேரங்கள், இப்போ ஃபாஸ்டிங் ப்ரேயர்லாம் வைக்கிற நோக்கம் என்ன? எசேக்கியேல் 38:7 சொல்கிறாரு, நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூட இருக்கிற ஜனங்களை ஆயத்தப்படுத்தி அவர்களுக்கு நீ என்ன செய்? காவலனா இரு. அப்போது உப்பு சாரம் வச்சிருக்கிறாரு. நமக்குள்ள கிருபைகளையும் அபிஷேகத்தையும் வல்லமையும் வசனத்தையும் ஜெப வாழ்க்கையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது கெடுத்து போடும்போது மிதித்து போடுறாங்க மனுஷர்கள். புரோஜனமற்றவர்களாக அற்பமான சில காசுக்காக சில பொருட்களுக்காக போய் நிற்கிற மனுஷர்கள் இருக்கிறாங்க. கள்ள உபதேசங்களுக்கு செவி கொடுத்து போகிறாங்க. நேரம் எடுக்கிறது இல்லை, பைபிள் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆனால் மற்ற காரியத்துக்கெல்லாம் நம்முடைய இருதயம் துணிகரம் கொண்டிருக்கு. ரொம்ப கடைசி காலத்தில் நம்ம இருக்கிறோம். நம்ம உணர்வு அடையலைன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம். பாருங்கள், இந்த 5வது அதிகாரத்தில் மறுபடியும் சொல்கிறாரு, 14வது வசனம், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். நீங்கள் உலகத்துக்கு எப்படி இருக்கிறீங்க? வெளிச்சமா இருக்கிறீங்க. அப்போ கர்த்தருடைய மகிமை, உலகத்தின் ஒளியாகிய இயேசு கிறிஸ்துனுடைய மகிமை நம்மேல தங்கி இருக்கிறது. பாவத்திலிருந்து விடுவிக்க, சாபத்திலிருந்து விடுவிப்பதற்கு, வியாதியிலிருந்து விடுவிப்பதற்கு, பிசாசுகளை துரத்துவதற்கு அதிகாரமும் வல்லமையும் பெற்ற வெளிச்சமுடையவர்களாய் இருக்கிறோம். ஆமென். இதெல்லாம் எங்களுக்குள்ளே இருக்குதா? அப்படி கேட்குறீங்களா? தேவன் வைத்திருக்கிறார். உலகத்துக்கு வெளிச்சமாக ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறார். இன்னைக்கு உலகம் பாருங்க, நம்ம வெளிச்சமாக பிரகாசிக்காததுனால தான் என்ன செய்து, வாசிங்க அடுத்த வசனம், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது, விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். பாருங்க, விளக்கு தண்டின் மேலே அந்த விளக்கு வைக்கப்படணும். மரக்காலால் போட்டு இன்னைக்கு மூடுறாங்க. சபைக்கு வராங்க, சபையில் உள்ள மற்ற காரியங்களுக்கு பங்கெடுக்கிறதே இல்லை. அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வர்றதே பெரிய சாதனையாக இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கே போயிட்டுருக்குது நம்முடைய வாழ்க்கை? நமக்குள்ளே ஆண்டவர் வெளிச்சத்தை வைத்தாரே, அவருக்கு சாட்சியாக ஜீவிப்பதற்கு, அவருடைய நாமத்தை புண்ணியங்களை அறிவிப்பதற்காக. 1 பேதுரு 2:9 சொல்லுது, அவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரிகமான ஆசாரிய கூட்டம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் இன்று, பாருங்க, அந்தகாரத்தில் இருந்து உளையான சேற்றில் இருந்து தம்முடைய வெளியேற பெற்ற இரத்தத்தை சிந்தி ஆண்டவர் நம்மை மீட்டு எடுத்திருக்கிறார். பாவமும் மரணமும் சாபமும் ஒரு பக்கம் இழுத்து கொண்டிருந்தது. அந்த பயங்கரமான அந்த உளையான சேற்றில் இருந்து ஆண்டவர் பாடுபட்டு நமக்காக இரத்தம் சிந்தி நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறார். நம்ம யாரு? அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு. அப்போ மோசேனுடைய முகம் தேவ சமூகத்தில் இருந்ததுனால பிரகாசித்தது. கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த மகிமை வெளிப்படும். கைகளை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு உலகம் பல காரியங்களில் நம்மளை இழுத்துட்டு இருக்குது. நம்முடைய நேரத்தை பிசாசு பயங்கரமாக திருடிட்டு இருக்கிறான். நீங்கள் உணர்வு அடையலைன்னு சொன்னால், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கலைன்னு சொன்னால், ஆண்டவருடைய வருகையில் நம்ம எந்த நிலைமையில் நிற்போமோ நமக்கு தான் தெரியும். அப்போ பாருங்கள், ஆண்டவர் உலகத்துக்கு வெளிச்சமாக வச்சிருக்கிறார்.
வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60வது அதிகாரம் 1வது வசனம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஆமே. ஆண்டவர் நம்மளை ரெனோவேட் பண்றார், புதுப்பிக்கிறார். இந்த நாட்களில் புதுப்பிக்கிறார். நீ எழும்பி பிரகாசி. அந்த நாட்களில் நீ பிரகாசித்தது போல இல்லை. அன்னைக்கு உன் விளக்கு தண்டின் மேலே இருந்துச்சு, பிரகாசமாக இருந்தது நம்முடைய வாழ்க்கை. இன்னைக்கு மரக்காலால் போட்டு பிசாசு மூடுறான். சுகம் இல்லை, பணம் இல்லை, பலன் இல்லை, நேரம் இல்லை, மற்ற காரியங்களுக்கெல்லாம் நேரம் இருக்குது. நிறைய வீடுகளில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சீரியல் உட்காந்து என்ன செய்கிறாங்க, 11:30 மணி 12 மணி வரைக்கும் பார்க்குறாங்க. அல்லேலூயா. அமைதியாகிட்டீங்க, சொல்லுங்கள். இது ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நான் திரும்ப சொல்லுறேன். இன்றைக்கி சனிக்கிழமை வரைக்கும் இப்போது சீரியல் போடுறான். அந்த கதையில் ஒரு கதாநாயகி ஓடுறா, பின்னாடி வில்லன் தெருத்துறான். இந்த பக்கத்துலேருந்து ஹீரோ வரான், இந்த பக்கம் போலீஸ் வேன் வருது, எதிர்க்க லாரி வருது. 4 ரோடு சந்திக்கிற இடத்துல போய் அந்த ஹீரோயின் நிற்கும்போது என்ன செய்வோம், தொடரும்னு போட்டுருவான். நம்ம இருதயத்தில் சிந்தையில் அது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். பக்கத்து வீட்டு அக்காட்ட போய் அக்கா இது என்ன ஆகும், கதாநாயகியை ஹீரோ காப்பாற்றுவானா, போலீஸ் காப்பாற்றுமா? இன்றைக்கி பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்கள் கூட இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதில் யூடியூப்பில் வர்றதுனால செல்ஃபோனை வச்சு சீரியல் கேட்டுனுக்குறாங்க. பயங்கரமான கட்டுகளுக்குள்ளே பிசாசு போகிறான். எந்த கோபம், வைராக்கியம், பழி வாங்குதல், கசப்புகள் இதெல்லாம் தூக்கி வெளியே எரிஞ்சோமோ அதையெல்லாம் அந்த குப்பைகளை மறுபடியும் நமக்குள்ளே கொண்டு வந்து பிசாசு போடுறான். எல்லாவற்றுக்கும் மேலாக நேரத்தை திருடுகிறான். ஒரு சகோதரி வந்து சில வருஷங்களுக்கு ஜெபிக்க வந்தாங்க. உள்ளங்காலெல்லாம் எரியுது பிரதர், ஜெபம் பண்ணுங்க. நாங்கள் கை வச்சோன்னே ஆண்டவர் சொன்னார், சீரியல் பார்க்குறத விட சொல்லுனார். பல பலவீனங்களுக்கு காரணம் நம்ம செய்கிற பாவம் தான். நீங்கள் எந்த ஊழியக்காரன்ட்ட போய் ஜெபம் பண்ணாலும் போகாது, திரும்ப திரும்ப அது வந்துக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற வரைக்கும் நம்மளை விட்டு அந்த சிற்றை என்ன செய்யாது, போகாது. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் நம்மளை வான் பண்ணுறார். வாசிங்க. ஐயா 62 வாசிங்க. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். பாருங்க, எச்சரிக்கிறார். இதோ இருள் பூமியையும் காரிருள் என்ன செய்யுமா, ஜனங்களையும் மூடும். இன்னைக்கு உலகம் முழுக்க ஒரு தத்தளிப்பு இருக்கிறது. பயங்கரமான சம்பவங்கள், எங்கே பார்த்தாலும் பயங்கர வியாதி, பஞ்சங்கள், கடுமையான சட்டங்கள் தேசங்களிலே. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா யுத்தங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். விலைவாசி ஒரு பக்கம் ஏறிட்டே இருக்கிறது. பிரச்சனையின் மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை. இப்போ சமீபத்தில் ஒரு இது போட்டிருக்காங்க, வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது இன்சூரன்ஸ் இல்லைன்னு பிடிச்சிட்டா அங்கே 1000 ரூபா ஃபைன். அதே அவன் இன்சூரன்ஸ் கட்ட போனால் நார்மலாக 1500 அவனுக்கு 2500 போடுறான். இங்கே ஒரு 1000 பிடுங்குறான், அங்கே ஒரு 1000 பிடுங்குறான். இப்படி கடுமையான சட்டங்கள் தேசங்களிலே வந்து கொண்டிருக்குது. இருள் பூமியை மூடிக்கொண்டே இருக்குது. அந்தகாரம் கிரியை செய்கிற நாட்கள், இந்த கடைசி நாட்களில் இருக்கிற பாவம். பாருங்கள், அங்கே என்ன சொல்கிறாரு, காரிருள் ஜனங்களை மூடிக்கொண்டிருக்குது. இன்றைக்கி எதற்காக வாழ்கிறோம், ஏன் வாழ்கிறோம் தெரியாமல் மனம் போன போக்கில் இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்குறாங்க. தங்களுடைய மாம்சமும் மனசும் விரும்பின அந்த இச்சைகளின்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. காரிருள் மூடிக்கொண்டிருக்கிறது. யார் இவர்களை விடுவிப்பார்? நீங்களும் நானும் திறப்பிலே நின்று ஜெபிக்காமல் போனால் இந்த காரியங்கள் நம்ம மேலே வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பாருங்கள், திண்டிவனத்தில் ஒரு ஊழியர் சொன்னார், வெள்ளம் வந்தது, அவர் வீட்டுக்குள்ளெல்லாம் வந்து எல்லா பொருளும் அழிச்சு போட்டுருச்சு. அவருடைய வண்டி, சபை எல்லாமே போயிடுச்சு. திரும்ப எல்லாத்தையும் புதுப்பிக்க வேண்டிய காலம். இந்த உலகத்துக்குள்ளே உபத்திரம் வரும்போது நம்மளை விட்டு வச்சிரும்னு நினைக்காதீங்க. நமக்குள்ளேயும் அது என்ன செய்யும், வரும். இன்னைக்கு கடுமையான சட்டங்கள், விலைவாசி ஏற்றங்களினாலே நம்மளுடைய வருமானங்கள் எத்தனை சதவீதம் நம்ம கையிலேருந்து பிடுங்கப்படுகிறது தெரியுமா? ஏன்?
ஆண்டவர் அனுப்பின வெட்டுக்கிளிகள் தான். யோவேலில் சொல்கிறார், நான் அனுப்பின வெட்டுக்கிளி. இன்றைக்கி இதே ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த ஆசீர்வாதங்கள்லாம் இப்போ இல்லை. நம்மளை சிந்திக்க விடுறதில்ல. ஒன்று செல்ஃபோனு, இல்லைன்னா டிவி, வேறு இல்லைன்னா சாப்பாடு, நல்ல தூக்கம், இதில் தான் இருக்குது. 12 மணி நேரம் தூங்குகிற வாலிப பிள்ளைங்க இருக்குது. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். அல்லேலூயா. அப்போது தீவிரமாய் இந்த இருள் மூடுகிற காலம், அந்தி கிறிஸ்துனுடைய நாட்கள் நெருங்கி கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு நம்ம பிரகாசிக்காமல் போனால் பின்னாடி ஒரு நாள் என்ன செய்ய முடியாது? பிரகாசிக்க முடியாது. ஒருவேளை நம்ம கைவிடப்பட்டோம் என்றால் நம்முடைய நிலைமை என்ன ஆகும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க. ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். ஆனாலும் இவைகளை தாண்டி நீங்கள் செயல்படுவதற்கு, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு கர்த்தர் உன்மேல் உதிப்பார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அவர் அழைத்தார். தம்முடைய பரிசுத்த நாமத்து நிமித்தம் ஆண்டவர் அந்த கிருபையை நமக்கு பாராட்டி கொண்டே இருப்பார். அந்த தயவை கர்த்தர் பாராட்டி கொண்டே இருப்பார். வாசிங்க. உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஆமென். இனிமேல் நடக்க போற காரியத்தை குறித்து ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். நம்மிடத்துல வெளிச்சம் உதிக்குமானா என்ன செய்வாங்க? ஜாதிகள் வருவார்கள். பல மொழி பேசுகிற எல்லா தேசத்து மக்களும் ஆண்டவர் பக்கமாய் திருப்பி கொண்டு வருவதற்கு ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க. சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார். பாருங்க, உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவாங்க. அதிகாரத்தில் இருக்கிறவங்களும் கர்த்தருடைய சமூகத்துக்கு என்ன செய்வாங்க? நடந்து வருவார்கள். இப்போ டாடா நிறுவனத்தில் ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறார் சஜி ஆபிரகாம் என்ற ஒரு ஊழியக்கார். கடந்த வருஷம் G20 மாநாடு நடந்தபோது நம்முடைய பிரதமரை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அவர் பேர் கேட்டாராம் பிரதமர். சஜி ஆபிரகாம், நீ கிறிஸ்டியன் ஆனார். ஆமாம். உங்கள் கிறிஸ்தவங்கள்லாம் என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க? அப்போ அவர் சொன்னாராம், எங்கள் தேவனிடத்துலேருந்து தான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது, நாங்கள் உங்களை நேசிக்கிறோம், உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்போ அவர் சொன்னாரா, எனக்கு இப்போ நீ ஜெபம் பண்ணுவியான்னு கேட்டாராம். ஜெபம் பண்ணார். ராஜாக்கள் நடந்து வருவார்கள். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்து. அந்த காலம் இன்னைக்கு வந்திருக்கு. கர்த்தருடைய கிருபையினால் ஒரு நடந்த சாட்சி நான் சொல்கிறேன். சில வருஷங்களுக்கு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் உடம்பு சரியில்லாதப்போ அந்த கட்சிக்காரங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ப்ரேயர் மீட்டிங் வைக்கணும்னு சொல்லி கேட்டாங்க மந்தவெளியில். அப்போது நான் சொன்னேன், சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எல்லாம் எதிர்க்க உட்கார்ந்துருக்குறாங்க. எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள், கோலியாத் மாதிரி இருக்கிறாங்க. நான் சின்ன தாவீது மாதிரி இருக்கிறேன். ஒரு பக்கம் பயந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாவட்ட செயலாளரே, அந்த தொகுதி எம்எல்ஏ, அவர் முன்னாள் டிஜிபி, இப்படியெல்லாம் உட்கார்ந்துருக்குறாங்க. ஜெபத்தோடு போனேன். கர்த்தர் கிருபையில் பாடி அவங்களுக்கு வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போனோம். அவங்க சொன்னாங்களாம், ரொம்ப அருமையாக இருந்தது, கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் அவர் எல்லாருக்காகவும் ரத்தம் சிந்திருக்கிறார், எல்லாருக்காகவும் அவர் பாடுபட்டிருக்கிறார். அப்போ நம்முடைய வேலை எழும்பி பிரகாசிக்கும் போது தேவன் என்ன செய்வார்? ராஜாக்களை நம்மை தேடி வரும்படி ஆண்டவர் கிருபை பாராட்டுவார். நல்ல கைகளை தட்டி வாசிங்க. சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார். ஆமென். ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள உன் கண்ணை கட்டுப்பாட்டுக்குள்ள விடாத, சத்துனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள விட்டுறாத. சுற்றிலும் கண்களை என்ன செய்? ஏறெடுத்து பார். பரலோகத்திலிருந்து தேவனுடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறதை நீ ஏறெடுத்து பார். இன்னைக்கு தேசங்களை கர்த்தர் அசைத்து கொண்டிருக்கிறார். ஒரு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் தேசத்தில் 3% கிறிஸ்தவங்க இருந்தாங்க, இன்றைக்கி 15% ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். தெலுங்கானாவில் ஒரு பெரிய எழுப்புதலை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். சுற்றி இருக்கிறவர்களை கண்கள் ஏறெடுத்து பார்க்கட்டும். ஆமென்,
ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன நடக்குது தெரிஞ்சுக்குங்க, என்ன நடக்குது தெரிஞ்சுக்குங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிங்க. அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். ஆமென். அப்போ அவங்க எல்லாம் ஏகமாய் கூடி உங்ககிட்ட வருவாங்க. எப்போ வருவாங்க? உங்களிடத்திலிருந்து வெளிச்சம் பிரகாசிக்கும் போது ஜனங்கள் என்ன செய்வாங்க? வருவாங்க. அல்லேலூயா. ஒரு அரக்கோணம் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஊழியம் செய்கிறார். அந்த ஊழியக்காரர் சபைக்கு வர ஒருத்தர், அவங்க 3 பிள்ளைங்க குடும்பத்தோடு ஒரு நாள் சபைக்கு வந்தாங்க. அவருடைய செய்தி, அந்த ஜெபம் எல்லாம் பார்த்துட்டு அவங்க என்ன சொல்லிட்டாங்க, திருவள்ளூர்லேருந்து இங்கே மாறி நாங்கள் வந்துடுறோம், இந்த சபை தான் எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபைக்கு போகாதவங்கெல்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. உதிக்கிற வெளிச்சம் இருந்தால் ஏகமாய் கூடி, நம்ம கூப்பிட வேண்டாம், அவங்களே எழும்பி என்ன செய்வாங்க? வருவாங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிங்க. அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். பாருங்க, உன் குமாரரும் குமாரத்திகளும் சொன்னால் ஆவிக்குரிய பிள்ளைகளை நீங்கள் பெற்றெடுப்பீர்கள். ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுப்பீங்க. இன்றைக்கி வாலிபர் மத்தியில் ஒரு எழுப்புதல் வரணும். அதற்காக நீங்கள் பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்கள். எங்கே போனாலும் ஊழியக்காரெல்லாம் பார்த்தீங்கன்னா 45 வயசுக்கு மேலே தான் இருக்கிறாங்க. இந்த இளைய தலைமுறை 25 வயசுலேருந்து 30 வயசை பார்க்கவே முடியல. சபைக்குள்ள ஆண் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளை பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்காக ஆண்டவரே எனக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளை தாரும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாய் தருவார். ஆமென். அல்லேலூயா. அப்போ இந்த காலம் நம்ம கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிற இந்த காலம், இந்த காலத்தில் நம்ம வந்து அமைதியாக இருந்தோமானா தேசத்தின் மேலே இருள் மூட ஆரம்பிக்கும். பிசாசு தீவிரமாய், அவனுக்கும் கொஞ்ச காலம் இருக்குது. இப்போ வெளிப்படுத்தல் 12:12 சொல்கிறான். அப்போ சொல்கிறார் பாருங்க, ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாயிருக்கிறவர்களே களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். பாருங்க, பிசாசு இறங்கினபடியால் ஆபத்து வரும். என்ன வரும்? ஆபத்து வரும். அப்போ பூமியில் குடியிருக்கிறவர்களே உங்களுக்கு ஐயோ. ஐயோன்னா என்ன? வேதனையினுடைய உச்சக்கட்டம். இன்றைக்கி தட்பவெப்பநிலை மாறிட்டு இருக்குது. வெளியே போனால் வண்டியில் போயிட்டு ஆக்சிடெண்ட் ஆகாமல் திரும்பி வர்றது ஒரு பெரிய கிருபையாக இருக்குது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடுனால எந்த வியாதி வராமல் இருக்குது, கிருபையாக இருக்கிறது. இப்படி பல காரியங்கள் நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் சத்துரு செய்து கொண்டு இருந்தும் ஆண்டவருடைய கிருபையினாலே நம்ம பாதுகாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போது அவன் விழும்போது அங்கே ஐயோ, இன்னைக்கு அவனுடைய காலம் முடிவடைய போது, அதற்காக அவன் என்ன செய்கிறான்? தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய வருகையும் சீக்கிரமாக இருக்கிறதுனால நம்ம எழும்பி பிரகாசிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிற நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை என்ன செய்யுமா? கொடுக்கும். வாசிங்க, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 8 நினைக்கிறேன். ஐயா 7:17 ஐயா. சாரி, வாசிங்க. 7:17-18. அப்படியே நல்ல மரமெல்லாம் அப்படியே நல்ல மரமெல்லாம் கொத்தி எரு போடப்பட்ட அந்த மரம் எப்படி உருவாகும்? நல்ல மரமாக உருவாகும். எங்கள் கிராமத்தில் எங்கள் மாமா என்ன செய்வாங்கன்னா, தென்னங்கண்ணை வச்சுட்டு ஒரு வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பக்கம் பள்ளம் எடுத்து அந்த கொலைன்னு சொல்லுவாங்க, அந்த காட்டு செடிகளெல்லாம் கொண்டு வந்து புதைச்சி மூடுவாங்க. இப்படி 4 வருஷம் 4 இடத்துல அதை புதைப்பாங்க. புதைச்சா அந்த மரம் இவ்வளோ பருமனாக இருக்கும். தென்னை மரமே இவ்வளோ பருமனாக இருக்கும், இவ்வளோ அடர்த்தியாக, இவ்வளோ இதுவாக இருக்கும். அப்போது அந்த கொத்தி எரி போடுறதுனுடைய நோக்கம் என்ன? நம்ம ஆவிக்குரிய ஜீவித்தில் பலுகி பெருக வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா.
வாசிங்க. அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. ஆமே. அப்போ நம்முடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக இருக்குமானா நம்ம ஆண்டவர் எதிர்பார்க்கிற பிரதிபலனை நம்ம என்ன செய்வோம்? அவருக்கு திரும்ப கொடுப்போம். நல்ல கனிகளை நம்ம என்ன செய்வோம்? கொடுப்போம். கெட்ட மரம் அதாவது பழைய பாவ வாழ்க்கைகளுக்கெல்லாம் நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம்னா, இச்சைகளுக்கெல்லாம் ஒப்பு கொடுத்துட்டா அந்த கனிகள் எல்லாம் என்ன செஞ்சிடும்? கெட்டு போய்விடும். அல்லேலூயா, தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த கடைசி நாட்களில் நம்ம வந்திருக்கிறோம். தீவிரமாக நாட்கள் ஓடிட்டே இருக்குது. இந்த நாட்களில் உங்கள் காலத்தை நீங்கள் என்ன செய்யுங்க? பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. வாசிங்க எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம் முடிச்சிடலாம். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல், மதி அற்றவர்களா புத்தி இல்லாதவங்களா நீங்க இராமல், கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய சித்தம் இந்த உலகத்தில் இருக்கிறவனுக்கு தெரியாது, ஆனால் தேவனுடைய சபைக்கு தெரியும். என்ன நடக்க போகுது, எப்படி நடக்கும், ஆண்டவர் என்ன செய்ய போகிறார், எல்லாம் தெரியும். அப்போ தேவனுடைய சித்தத்தை நம்ம அறிந்து ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். 15வது வசனம் வாசிங்கம்மா. ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல், ஞானமற்றவர்களைப் போல உலகத்தாரை போல பணம் பொருள் வீடு ஆஸ்தி இப்படியே ஓடிக்கிட்டு இருக்காம ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ளுங்க. இது பயங்கரமான இந்த நாட்கள். இந்த நாட்களிலே கவனமாய் நடந்து கொள்ளுங்க. எல்லாம் தீவிரமாய் சம்பவிக்கும். அதனால் ரொம்ப நாள் செல்லாது. நான் விசுவாசி நம்ம தலைமுறையிலே ஆண்டவர் வருகிறதை நம்ம பார்ப்போம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். ஆகையினால் என்ன செய்கிறார்? காலத்தை 16வது வசனம் சொல்கிறார், நாட்கள் பொல்லாத பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. உங்களுக்காகவே வாழ்கிறத விட்டுட்டு, உங்களுக்காக ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவுக்காக ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட, அவர் எதிர்பார்க்கிற பலன் கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாய் நம்முடைய வாழ்க்கை இருக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென், அல்லேலூயா. அதாவது எந்த இடத்துல இருக்கிறோம், எப்படி இருக்கிறோன்றது பிரச்சனை இல்லை. கர்த்தருக்காக நம்ம செய்யணும்னு நினச்சா எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் செய்யலாம். ஒரு சகோதரி சில வருஷங்களாக படுக்கையில் இருந்தாங்களாம். அவரை சந்திக்க ஒரு ஊழியக்கார் போன போது எப்படிப்பட்ட மனநிலையில் இருப்பாங்களோ தெரியலையே அப்படின்னு சொன்னப்போ அந்த ஊழியக்காரை அவங்க சந்தோஷமாய் வரவேற்று டைரி எடுத்து காமிச்சாங்களாம். 2500 பேர் எழுதி இவர்களுக்காக நான் ஜெபித்தேன், இவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டார்கள். எங்கே இருந்தாங்க? அவங்க எங்கே இருந்தாங்க? படுக்கையில் இருந்தாங்க. அப்போ எந்த இடத்துல இருக்கிறோம், எந்த சூழ்நிலையில் இருக்கிறோன்னு இல்லை, அந்த சூழ்நிலையை எப்படி கர்த்தருக்காக பயன்படுத்துகிறோம், அவங்க தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயோ ஆண்டவரே என்னை படுக்கையில் போட்டீரே, கொஞ்சம் முழங்கால் வலி வந்துட்டாலே ஆண்டவரே முழங்கால் வலியை கொடுத்துட்டீங்களே, இடுப்பு வலியை கொடுத்துட்டீங்களே, புலம்பாதீங்க. நான் உமக்கு என்ன செய்யணும் ஆண்டவரே? ஆமென். சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. அப்போ அந்த நியாய தீர்ப்பில் தப்பிக்கணும்னா இன்றைக்கு நம்ம எழும்பி என்ன செய்யணும்? பிரகாசிக்கணும். இல்லைன்னா அவர் வரும்போது நிச்சயமாய் கணக்கு கேட்பார். ஆமென். ஒரு சின்ன ஒரு சரணம் பாடிட்டு ஜெபம் பண்ணுவோம். நல்ல கனி கொடா மரங்களெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனி கொடா மரங்களெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம்.
கத்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானது சமமாகணும். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் சார்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். எல்லாரும் எழுந்திருப்போமா? ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்கிற கோணலானவைகள் எல்லாம் சமமாய் மாறணும். ஆண்டவரே, மலைகளைப் போல இருக்கிற ஆண்டவரே, நானே என் வாழ்க்கையில் பலன் கொடுக்க முடியாதபடி தடையாக இருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை நான் அறிந்திருந்தோ ராஜா, என்னுடைய விருப்பத்தின்படி என் வாழ்க்கையை நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, அதுவே ஒரு பெரிய மலையாக இருக்குது. ஆண்டவரே, நீர் அவைகளை மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவர். எல்லா கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவர், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பள்ளங்களை நிரப்புங்கப்பா. ஜெப குறைவுகளை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. வேதம் வாசிக்கிற குறைவுகளை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. பரிசுத்த வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. உண்மையில இருக்கிற குறைவுகளை கர்த்தர் மாற்றுங்க ஆண்டவரே. என்னென்ன ஆவிக்குரிய பலவீனம் இருக்குதோ அந்த பலவீனத்தை எல்லாம், அந்த பள்ளத்தை எல்லாம் பரிசுத்த ஆவியினாலே நீர் நிரப்பும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பள்ளங்களை கர்த்தர் மாற்றணும். பின்மாற்றமான வாழ்க்கைகள், அனல் குறைந்து போய் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிற அந்த வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் மாற்றணும். ராஜா சீக்கிரம் வருகிறார், நியாயம் தீர்க்க வருகிறார். நம்ம ஆயத்தமாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஓ ரபாலபா ஷபாபாபா. ஒரு காலத்தில் பிரகாசித்த அந்த விளக்கு இன்றைக்கு மரக்காலால் மூடப்பட்டிருக்கிறது. குடும்ப சூழ்நிலையினால கட்டப்பட்டிருக்கிறது. பொருளாதார காரியங்களினால் தடை செய்யப்பட்டிருக்கிறது. வேலையினால தடை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மரத்தால் வெளியே ஏறும்படியாய் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஓ ரபாலபா ஷபாபாபாபாபா. பிசாசு நமக்கு எதிராய் போட்டிருக்கிற எல்லா தடைகள் எல்லாம் மாறுபடியாய் எழுப்பி பிரகாச வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி அமைக்கும்படியா, கர்த்தர் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையை புதுப்பிக்கும்படியாய், உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் நம் மத்தியிலே அசைவாடும்படியாய் ஒரு எழுப்புதல் நமக்குள்ளே வரும். மாற்றும் ஆண்டவரே, எழுப்பி நல்ல ஜெபம் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க, ஒரு 5 நிமிஷம். ஓ ரபாலபா ஷபாபாபாபா. கர்த்தருடைய பிரசன்னத்தை நம்ம வாழ்க்கையில இழந்து போயிட்டோம். கர்த்தருடைய மகிமையை நம்ம இழந்து நல்ல கனிகளை கொடுக்கிற மரமா என்னை நீர் மாற்றும் ஆண்டவரே. மாற்றும் ஆண்டவரே. எனக்காக நீர் சிதைக்கப்பட்டீரே, எனக்காக பாடுபட்டீரே ஆண்டவரே. எனக்காக சிலுவையை சுமந்தீரப்பா ஆண்டவரே. நீங்க மட்டும் என்ன தேடி வரலன்னா எங்க நிலைமெல்லாம் எப்படியோ போயிருக்கோம் ஆண்டவர். நாங்கள் எப்படியோ போயிருப்போம் அப்பா. எங்களுக்கு உங்களுடைய கண்ணில் கிடைச்ச கிருபை, எங்களை நீ தேடி வந்தீர் ஆண்டவர். ஹல்லேலூயா.